ஓம் சிவகுருநாதா நமச்சிவாய கைலாசநாதா சரணம். யான் மணிமங்கலம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஸ்ரீபெரும்புதூர் அருகில் மணிமங்கலம் என்ற கிராமத்தில் அருள்மிகு கைலாசநாதர், ஞானாம்பிகை சமேத கைலாசநாதர் கோயிலில் இருந்து விஸ்வநாத சுவாமிகள் பேசுகின்றேன். இந்த கோயில் மிகவும் பழமையானது. இந்த மணிமங்கலம் ஒரு காலத்தில் சதுர்வேத மங்கலமாக இருந்தது. பிறகு இந்த மணிமங்கலத்தில் 4 ரத வீதிகள், பிரதான வீதிகள் அந்த காலத்திலேயே ராஜ வீதி, தேரோடும் வீதி, கிழக்கு வீதி, மேற்கு வீதி என்று பல பிரிவுகளாக இருந்து பிரசித்தி பெற்றது. இந்த ஊர்கோயிலில் 3 சிவாலயங்கள் ஒரு காலத்திலே சீரும் சிறப்புமாக இருந்தது. அதே நேரத்திலே வைஷ்ணவர், அதாவது பெருமாள், 3 பெருமாள் கோயில்களும் இந்த மணிமங்கலத்திலே இருக்கிறது. இது சரித்திர புகழ் வாய்ந்த ஸ்தலமாக விளங்கியது. ஒரு காலத்திலே 2ஆம் புலிகேசிக்கும் 1ஆம் நரசிம்மவர்மருக்கும், அதாவது சாளுக்கிய மன்னன் 2ஆம் புலிகேசிக்கும் நரசிம்மவர்மனுக்கும் போர் நடந்த இடம். அந்த போரிலே வாதாபியை தோற்கடித்து பல சண்டை நடக்கும் பொழுது அந்த படைகள் தோற்று ஓடிய இடம். இந்த மணிமங்கலத்திற்கு அருகிலே குண்டுமேடு என்ற இடமும், பெருங்களத்தூர், பெரிய களம் இருந்ததாலே பெருங்களத்தூர், அந்த வாதாபி சைன்யமும் பல்லவ சைன்யமும் தங்கியிருந்த இடம் பெருங்களத்தூர். இன்றளவும் அது பெருங்களத்தூர் என்ற பெயரிலே திகழ்ந்து வருகிறது. இந்த போரிலே பரஞ்சோதி என்ற பிற்காலத்திலே சிறுதுண்ட நாயனார் என்று அழைக்கப்பட்ட பரஞ்சோதி, மகேந்திர பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவர்களுக்கு படைத்தளபதியாக இருந்து 2ஆம் புலிகேசியை கொன்று வாதாபியை தீக்கிரையாக்கி இங்கே பல்லவ சாம்ராஜ்யத்தை நிகழ்த்தியவன். அன்னாருடைய பாதம் பட்ட பூமி இந்த மணிமங்கலம். அந்த பரஞ்சோதி என்பவரே பிற்காலத்தில் சிவனடியாராக பரிமாணித்து சிறுதுண்ட நாயனார் என்ற பெயருடன் பிற்காலத்திலே திகழ்ந்தார். அந்த சிறுதுண்ட நாயனார் என்று சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது பிள்ளைக்கரியை இறைவனுக்கு படைத்த அன்னாரின் நினைவுதான். அந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த மணிமங்கலத்திலே நிகழ்ந்தது. அந்த கர்ண பரம்பரை கதையாக ஒரு கதை உள்ளது. அது என்னவென்றால், கர்ணனாக பிறந்த குந்தியின் மைந்தன் எல்லா தான தர்மங்களை செய்தும் அவன் செய்யாத ஒன்று அன்னதானம். அந்த அன்னதானம் செய்வதற்காகவே மறுபிறவி எடுத்து பரஞ்சோதியாக வந்து பிள்ளைக்கறி சமைத்த இந்த வைபவங்களாக நடக்க காரணமாக கர்ண பரம்பரை கதை இன்றளவும் இங்கே உலாவி வருகிறது. இந்த ஊரிலே இந்த தெருவிலே தர்மேஸ்வரர் கோயில், அதற்கு இடையிலே இருக்கின்ற ஒரு கோயில் வையாலீஸ்வரர் கோயிலும், இன்னொரு பகுதியிலே கைலாசநாதர் கோயிலும், 3 சிவஸ்தலங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக இருந்தது ஒரு காலத்திலே. காலப்போக்கில் அந்த கோயில்களெல்லாம் அழிவுற்று, அதிலையும் இப்பொழுது பார்க்கின்ற இன்று தர்மேஸ்வரர் கோயிலுக்கு பல வருஷங்கள் கழித்து கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடந்தது. ஒரு 13-20 ஆண்டுகளுக்கு முன் 1997 யாம் இந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த கோயிலிலே ஒரே ஒரு சிவலிங்கம். அந்த சிவலிங்கம் கூட கீழே சாய்ந்து கிடந்தது. அதை நிமிர்த்தி வைக்கிறதுக்கே வெகு நாள் 1.5 வருஷம் கழித்து நிமிர்த்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை அந்த காலத்திலே இருந்தது. பிறகு அதை நிமிர்த்தி வைத்து ஊருடைய ஒத்துழைப்பாலும் வெளியிலிருந்து வருகின்ற அன்பர்களாலும் இந்த கோயில் சிறுக அதன் உருமாற்றி இன்று இந்த அளவுக்கு, இந்த வருஷம் அநேகமாக 12 ஆண்டுகள் முடிந்து 2வது கும்பாபிஷேகம் நடக்கின்ற தருவாயிலே இந்த கோயில் இருக்கிறது. ஆகையினாலே இந்த கோயிலிலே முக்கியமான அம்சம், முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு என்னவென்றால், பிள்ளைக்கனியமுது கொடுக்கின்ற கோயில். பிறகு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டால் மறுநாள் கண்டிப்பாக நிறைவேறும். அதற்கு சாட்சியாக 13 வருஷமாக கண்டினியூவாக தொடர்ந்து இந்த பிரதோஷம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த பிரதோஷம் எல்லா கோயிலும் நடக்கிற சம்பிரதாயம் தான் என்றாலும், ஸ்பெஷலாக இந்த மணிமங்கலத்திலே ஒரே டயத்திலே நந்தியம்பெருமாளுக்கும், சிவனுக்கும், அம்பிகைக்கும், உற்சவமூர்த்திக்கும் ஒரே டயத்திலே 4 பேர்கள் அர்ச்சனை செய்து, அந்த அர்ச்சனையின் ஊடே சிவகோஷத்தை, அந்த சிவகோஷம் என்னவென்றால் ஓம் நமச்சிவாய சிவாய அப்படி என்று சொல்லி சிவகோஷத்தை சொல்லி
ஓம் சிவகுருநாதா நமச்சிவாய கைலாசநாதா சரணம். இதை 108 தடவை எல்லோரையும் உட்கார வைத்து சொல்லும் பொழுது ஒவ்வொரு கற்பூரம் அந்த 108 தடவை சொல்லும் பொழுதும் 108 கற்பூரங்கள் ஏற்றப்படும். அந்த 108 கற்பூரங்கள் ஏற்றப்படும் பொழுது 108 அர்ச்சனைகள் அந்தந்த சாமிகளுக்கும் செய்யவிருப்பது இந்த பூலோகத்திலே வேறு எங்குமே காணாத ஒரு காட்சி. அதை இந்த கோவில் நிர்வாகமும் நாங்களும் மிக சிறப்பாக 12-13 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் செய்து கொண்டு வருகிறோம். அது வேறு எங்குமே அந்த மாதிரி ஒரு பிரதோஷம் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு கோயிலிலும் இந்த பூலோகத்திலேயே நடப்பது இல்லை. அது மேலும் எனக்கு ஒரு ஆசை என்னவென்றால், இருக்கின்ற உற்சவமூர்த்தி அத்தனை சிற்பங்களுக்கும் ஒரே டயத்திலே ஒரே சமயத்திலே கிட்டத்தட்ட ஒரு 28-29 உற்சவமூர்த்திகள் இருக்கிறது. நவகிரகங்கள், பைரவர், விஷ்ணு, சிவன், பிறகு உற்சவமூர்த்தி, பிள்ளையார், முருகக்கடவுள், பைரவர், ஊர் எல்லை தெய்வங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே டயத்திலே அந்த சிவகோஷத்தை சொல்லி அந்த 108 கற்பூரம் ஏற்ற வேண்டும் என்று வெகு நாள் ஆசை. அதை இறைவன் கண்டிப்பாக இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டால் மறுநாள் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.